ஈரோட்டில் மூலிகை செடிகளுக்கு மத்தியில் கஞ்சா செடியை வளர்த்து வந்த சித்த வைத்தியர் போலீசாரிடம் வசமாக சிக்கியுள்ளார். பொதுமக்கள் நோய் போக்க நாடி வரும் வைத்தியர் போதைப் பொருளை பயன்படுத்தியதன் பின்னணி என்ன? ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே மூலிகை செடிகளுக்கு மத்தியில் கஞ்சா வைத்து வளர்க்கப்பட்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நாடி பார்த்து வைத்தியம் பார்க்கும் சித்த வைத்தியர் உட்பட 2 போலீசார் கைவிலங்கு போட்டுள்ளனர். நடந்தது என்ன? கோபிச்செட்டிப்பாளையத்தை அடுத்துள்ள எலத்தூர், செட்டிப்பாளையம், ஆத்திக்காடு பகுதிகளில் சோளம், கம்பு உள்ளிட்ட பயிர்கள் விளைவிக்கப்பட்டு வருகின்றன. விவசாயமே பிரதான தொழில் என்பதால் அப்பகுதிகள் எப்பொழுதும் பசுமையாக காட்சியளிக்கும். பசிபோக்கும் விவசாய பயிர்களுக்கு மத்தியில் போதை வஸ்துவான கஞ்சா செடிகள் வளர்ப்பதாக மதுவிலக்கு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. ரகசிய தகவலின் பேரில் எலத்தூரில் உள்ள விவசாய தோட்டங்களில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது சித்த வைத்தியரான மாரப்பன் என்பவருக்கு சொந்தமான விவசாய தோட்டத்திற்குள் இறங்கி சல்லடை ஓட்டு சோதனை செய்தனர். அதில் சோளப்பயிர் மற்றும் மூலிகை செடிகளுக்கு மத்தியில் கஞ்சா செடி வளர்க்கப்பட்டது தெரிய வந்தது. இதையடுத்து கஞ்சா செடிகளை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக எலத்தூர் கிராம நிர்வாக அலுவலரிடம் புகார் மனு பெறப்பட்டது. கஞ்சா செடிகளை வளர்த்த சித்த வைத்தியர் மாரப்பன் மற்றும் அவரது மகன் கருப்பசாமி ஆகியோரை மதுவிலக்கு போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் மாரப்பன் சித்த மருத்துவ தொழில் செய்து வருவதால் தனது தோட்டத்தில் மூலிகை செடிகளுடன் கஞ்சா செடிகளையும் வளர்த்து வந்தது தெரிய வந்தது. கைது செய்யப்பட்ட 2 போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். சித்த வைத்தியர் கஞ்சா செடிகளை வளர்த்து வந்ததன் நோக்கம் என்ன? இதில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா எனவும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விவசாய தோட்டத்தில் கஞ்சா செடி வளர்க்கப்பட்ட சம்பவம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.